ஆண்டவர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய சிந்தனைகளை திருப்புவோம். சிந்தனைக்கு ஆதாரமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், த புக் ஆஃப் மேத்யூ சாப்டர் 14. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 22வது வசனம் முதல் 33வது வசனம் வரைக்கும் உள்ள ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். த புக் ஆஃப் Matthew chapter 14 verse from 22 to 33. நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை மிகுந்த கவனமாய் எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். பின்பகுதியில் 22வது பேஜ் நம்பர் 22. எல்லாரும் அந்த வார்த்தைகளை கவனிப்போம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. வாசிங்க. இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாக இருந்தார். அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். Praise the Lord. Thank you very much. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு அருமையான ஒரு வேத பகுதியை நாம் இந்த வேளையில் வாசிக்க கேட்டோம். பொதுவாக இந்த வேத பகுதி நமக்கு நன்றாக பரிச்சயமான தெரிந்த ஒரு வேத பகுதி. ஆனால் இந்த வேத பகுதியில் அநேக ஆவிக்குரியதான அர்த்தங்கள், ஆவிக்குரிய ரகசியங்கள் அதிகமாய் காணப்படுகிறதான ஒரு வேத பகுதியாகவும் இந்த வேத பகுதி காணப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு பிரைஸ் தி லார்ட் ஜனங்களுக்கு போதகம் பண்ணின பின்பு ஜனங்களை அனுப்பிவிடும்போது சீஷர்களையும் அவர் அனுப்பிவிடுகிறார். தொடர்ந்து அவர் என்ன பண்ணுறாரு, தனிமையாக இருந்து ஜெபிக்கும்படியாக ஒரு இடத்துல செல்கிறார். ஒரு மலையின் மேல் ஏறுகிறார். ஜெபித்து இரவின் 4ஆம் ஜாமத்தில் அவர் கடலின் மேல் நடந்து வந்து கொண்டிருந்தார். கடலின் மேல் நடந்து வந்து கொண்டிருந்த வேளையில் சீஷர்கள் கடலின் நடுக்கடலில் நின்று கொண்டிருந்தான சூழ்நிலையில் அங்கே ஏற்பட்டதான ஒரு சம்பவம் இந்த இடத்துல பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அந்த இடத்துல இயேசு நடந்து வந்து கொண்டிருந்ததான வேளையில் அந்த சீஷர்கள் இயேசுவை பார்த்து இயேசு என்று தெரியாதபடிக்கு அவர்கள் அலறுறாங்க. அந்த சூழ்நிலையிலே பேதுரு சொல்றாரு, இயேசுவே, நீரை ஆனால் நான் என்ன பண்ணுறேன், கடலில் நடந்து வரும்படி எனக்கு கட்டளையிடும் என்று நடந்து வான்னு சொன்னார். நடந்தான். ஆனாலும் தொடர்ந்து காற்று பலமாக இருக்கிறதை கண்டு அமிழ்ந்து போகையில், அதாவது தண்ணீருக்குள்ளே அமிழ்ந்து போகையில் இயேசு கரத்தை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்று சொல்லி அந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு பகுதியை நாம் பார்க்க முடிந்தது. அல்லேலூயா. இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்கிறதான வேத பகுதியினுடையதான தலைப்பு, இயேசு இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும். இயேசு இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இயேசு நம்மோடு கூட இருக்கிறாரே என்று சொன்னால், இந்த உலகமே நம்மக்கிட்ட ஆதரவாக இல்லாமல் இருந்தாலும் இயேசு நம்மோடு கூட இருந்தால் நம்மை போல பாக்கியவான்கள் யாருமே இல்லை. அல்லேலூயா. அதே வேளையில் இந்த உலகமே நமக்கு ஆதரவாக இருந்தாலும் இயேசு நம்மோடு இல்லாமல் இருந்தால் நாம் ஜீரோவாக காணப்படுவோம். ஆகையால் இந்த காலை வேளையில் இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி இருக்கும் என்கிறதான தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவராகிய தேவன் உதவி செய்வாராக. நான் கற்றுக்கொண்டது போல, வாசித்தது போல, நான் சொன்னது போல பாருங்க,
சீஷர்கள் இயேசுவோடு கூட, அதாவது இயேசு எதற்காக சீஷர்களை தெரிந்து கொண்டார் அல்லது அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் உபதேசம் பண்ணவும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படியாக தான் ஆண்டவராகிய தேவன் அப்போஸ்தலர்களை ஏற்படுத்தினார். ஆனா ஊழியம் முடிந்த உடனே இப்பொழுது சீஷர்கள் இயேசு துரிதப்படுத்த நீங்க போங்கன்னு சொன்னா அவங்க போயிடுறாங்க. தம்மோடு கூட இருக்க வேண்டியவங்க, தம்மோடு கூட இருந்து ஜெபிக்க வேண்டியவங்க, தம்மோடு கூட இருந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டியவங்க இப்ப என்ன பண்றாங்க? அவங்க பாட்டுக்கு என்ன பண்றாங்க? படகு எடுத்து கிளம்ப ஆரம்பித்தாங்க. இப்பொழுது இயேசுவுக்கும் சீஷர்களுக்கும் இடையே ஒரு கேப் உருவாக ஆரம்பித்தது. அல்லேலூயா. இயேசுவுக்கும் சீஷர்களுக்கும் இடையே ஒரு கேப் உருவாகும் போது என்ன நடந்தது என்பதை தான் இந்த இடத்திலே நாம் கவனித்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. அல்லேலூயா. நாம் இயேசுவோடு கூட இருப்போமே என்றால் எப்படிப்பட்ட பிரச்சனைகள், எப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்தாலும் அதை சந்திக்க, அதை மேற்கொள்ள வேண்டிய ஞானத்தையும் கிருபையையும் ஆண்டவர் நமக்கு தருகிறவராயிருப்பார். ஆனால் இயேசுவை விட்டு தூரமாய் போய்விட்டோமே என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகள் வரும்போது உதவி செய்ய யாருமே இல்லாதபடிக்குள்ள ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாய் மாற்றப்பட்டு விடுவோம். ஆகையால் இந்த காலை வேளையிலே நாம் இந்த வேத வார்த்தையின் மூலமாய் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம், நான் தேவனோடு கூட இயேசுவோடு கூட சேர்ந்து இருக்கிறேனா இல்லை இயேசுவை விட்டு நான் தூரமாய் இருக்கிறேனா என்று ஒன்று நம்மை உய்த்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒருவேளை நாம் இயேசுவை விட்டு தூரமாய் இருக்கிறோம், இயேசுவோடு கூட உள்ள ஐக்கியம் நம்மோடு கூட அதிகமா இல்லாதபடிக்கு நாம் இயேசுவை விட்டு தூரமாய் இருக்கிறோம், நம்முடைய ஜெப வாழ்விலே தூரமாய் இருக்கிறோம், வேத வசனத்திலே வாசிக்கிறதுல தூரமாய் இருக்கிறோம், ஆவிக்குரிய தன்மையிலே தூரமாய் இருக்கிறோம், பரிசுத்த வாழ்விலே தூரமாய் இருக்கிறோம், ஏதோ நம்முடைய விருப்பத்தின் பிரகாரமாய் வாழ்கிறோம், உலக பிரகாரமாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், உலகம் என்ன செய்கிறதோ சொல்லுகிறதோ அதற்கு கீழ்ப்படிந்து செயல்படுகிறோம் என்று சொல்லி இருப்போமே என்று சொன்னால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இயேசுவை விட்டு நாம் தூரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். அல்லேலூயா. இதனால்தான் சங்கீதக்காரன் சொல்லும்போது அழகாய் சொல்கிறார், துன்மார்க்கனுடைய ஆலோசனையின்படி என்னது நடவாமலும். துன்மார்க்கனுடைய ஆலோசனையின்படி நடந்தோம்னு சொன்னா நம்ம ஆண்டவரை விட்டு தூரமாய் போய் விடுவோம். இரண்டாவது, பாவிகளின் வழியில் நில்லாமலும். பாவிகள் நிற்கிற இடத்திலே நாம் நின்றோமே என்றால் நாம் ஆண்டவரை விட்டு தூரமாய் போய் விடுவோம். மூன்றாவது, பரிகாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அப்படின்னா பரிகாசக்கார் உட்காருகிற இடத்திலே நாம் உட்கார்ந்தோமே என்று சொன்னால் ஆண்டவரை விட்டு தூரமாய் போய் விடுவோம். அப்படின்னா தேவ பிள்ளைகள் ஒன்று சிந்திக்கணும், நான் தேவனுடைய பிள்ளை, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளை, நான் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிற ஒரு தேவ பிள்ளை, நித்தியத்திற்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிற ஒரு தேவ பிள்ளை, நான் ஒரு காலம் இயேசுவை விட்டு தூரமாய் போய்விடாதபடிக்கு நான் இயேசுவோடு கூட சேர்ந்து இருக்கிற அனுபவத்திலேயே நான் வாழ வேண்டும் என்று சொல்லி யார் தீர்மானம் எடுத்து இயேசுவோடு கூட எந்த சூழ்நிலையிலும் அவரோடு கூட சேர்ந்து இருப்போமே என்று சொன்னால் நிச்சயமாய் நாம் பாக்கியவான்களாய் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். பாருங்க, இவர்கள் இப்பொழுது அப்போஸ்தலர்கள் அல்லது சீஷர்களுக்கும் இயேசுவுக்கும் ஒரு கேப் வந்த உடனே என்ன நடந்துச்சு? ஒரு 3 காரியங்கள், நிறைய விஷயம் இருக்கு அதுல. ஆண்டவரை விட்டு தூரமாய் போனால் என்ன நடக்கும்னு சொல்லி நிறைய காரியம் இருக்கு. அதுல ஒரே ஒரு வசனத்துல, இதற்குள்ள இருக்கிற ஒரு வசனத்தை வைத்து அதுல ஒரு 3 காரியங்கள் இருக்கிறதை உங்கள் மத்தியிலே சுட்டி காட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஒன்று வாசிங்க, 14ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு. யாரு கடலின் மேல் நடக்கிறாங்க? இப்போது இயேசு நடக்கிறார். இப்போ இயேசுவுக்கும் இவங்களுக்கும் கேப் உண்டானபடியினால நடந்து வருகிறது யார் என்று ஐடென்டிஃபை பண்ண முடியல, இயேசு என்று ஐடென்டிஃபை பண்ண முடியல இந்த சீஷர்களுக்கு. அப்போ இயேசுவுக்கும் நமக்கும் கேப் அதிகமாயிடுச்சுன்னு சொன்னா ஒருவேளை இயேசு வந்தா கூட நம்மால ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது.
பாருங்க, இந்த இடத்துல அழகாய் சொல்லப்பட்டிருக்கு, இயேசு கடலின் மேல் நடந்து வருகிறதை சீஷர்கள் கண்டு, வாசிங்க, கலக்கமடைந்து. ஒன்று, இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே கலக்கத்தை கொண்டு வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் கலங்கி போயிருக்கிறேன் பாஸ்டர், என்ன பண்றதுன்னே தெரியல, ரொம்ப கலங்கி போயிருக்கிறேன், ரொம்ப கலக்கத்துக்குள்ள இருக்கிறேன், என் ஃபேமிலி லைஃபுக்குள்ள கலங்கி போயிருக்கிறேன், என்னுடைய வேலை விஷயத்துல கலங்கி போயிருக்கிறேன், என் படிப்பு விஷயத்துல கலங்கி போயிருக்கிறேன், என்ன பண்றதுன்னு தெரியல, நான் கலங்கி போயிருக்கிறேன். பாருங்க, இயேசுவுக்கும் சீஷர்களுக்கும் ஒரு கேப் உண்டான உடனே அவர்களுக்கு என்ன நடந்தது என்று சொன்னால் கலக்கம் உண்டானது. அல்லேலூயா. ஒருவேளை இந்த காலை வேளையிலே கலக்கத்திற்குள்ளாய் நாம் இருப்போமே என்று சொன்னால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இயேசுவுக்கும் நமக்கும் கேப் அதிகமா இருக்கு. அதனால பிரைஸ் தி லார்ட், பிசாசானவன் நம்முடைய இருதயத்தை கலக்கி கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் மறந்துட கூடாது. பாருங்க, இயேசுவுக்கும் நமக்கும் கேப் அதிகமா இருக்கிறதுனால பிசாசானவன் என்ன பண்றான், நம்முடைய இருதயத்தை கலக்கி கொண்டே இருக்கிறான். அந்த பிரச்சனை வந்துருமோ, இந்த பிரச்சனை வந்துருமோ, இது இப்படி ஆயிருமோ, அது ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள போயிருமோ, என் பிள்ளையுடைய காரியம் ஒரு பிரச்சனையில முடிஞ்சிருமோ, அது இதுன்னு சொல்லிட்டு கலக்கங்களை நம்முடைய இருதயத்திலே கொண்டு வந்து நம்முடைய இருதயத்தை சமாதானம் இல்லாமல் மாற்றிக்கொள்ளும்படியாய் பிசாசானவன் சிந்திக்கும் போது தேவ பிள்ளைகள் ஒன்றை சிந்திக்கணும், இந்த கலக்கத்தை கொண்டு வருகிறது ஒரு மனுஷன், பிசாசானவர். ஆகையால் நான் இயேசுவோடு இன்னும் கிட்ட சேர என் இருதயத்தில் இருக்கிற கலக்கங்களை என் இயேசு மாற்றுவார் என்று சொல்லி யார் விசுவாசிக்கிறோமோ அவருடைய வாழ்க்கையிலே கலக்கங்கள் மாறும், சமாதானத்தை ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த காலை வேளையிலே கலக்கத்திற்குள்ளே இருப்போமே என்று சொன்னால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, இயேசு இருக்கிற இடத்துல ஒண்ணுமே இல்லைன்னாலும் அங்க சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. இயேசு இருக்கிற இடத்துல ஒண்ணுமே சாப்பிடுக்க வழி இல்லைனாலும் சரி, அடுத்த நேரத்துக்கு மாற்று ட்ரெஸ் இல்லாம இருந்தாலும் சரி, அங்க இருதயத்தில் ஒரு மிகப்பெரிய சமாதானம் உண்டு. வசனம் சொல்லுது பாருங்க, என்னுடைய சமாதானத்தையே உனக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற விதமாய் அல்ல என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு அழகாய் அந்த இடத்துல அவர் கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் இயேசு இருக்கிற இடத்துல கலக்கம் இல்லை, இயேசு இருக்கிற இடத்துல ஒரு தெய்வீக சமாதானம் இருந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் பேசும்போது அதற்குள்ளாய் இயேசுவின் நாமத்தின் மகிமைக்கென்று நாம் பேசுகிறவர்களாய் இருப்போமே என்றால் அந்த பேச்சு ஒருவருக்கு ஒருவர் சமாதானத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் தேற்றப்பட்டு கொண்டே இருப்பீங்க, தேற்றப்பட்டு கொண்டே இருப்போம். பாருங்க, எப்போது கலக்கம் உண்டாகும்னு சொன்னா ஒருத்தர் மாறி மாறி பேசும்போது எப்போ ஒரு பிரச்சனை, ஒரு கலக்கம், ஒரு சமாதான கேடு வருதுன்னு சொன்னா அங்கே இயேசுவின் நாமம் மகிமைப்படாம உலக பிரகாரமான காரியம் உண்டாகும் போது அங்கே கலக்கம் ஏற்படுகிறது. அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கும் போது இன்னொரு பகுதி உங்கள் மத்தியில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். வாசிங்க, 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 17:11 வாசிமா. சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். அல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா சவுலும் இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த பெலிஸ்தியனுடைய வார்த்தையை கேட்ட பொழுது அவங்க என்ன பண்ணாங்க, கலங்கி மிகவும் பயப்பட்டாங்க. ஏன் பயப்பட்டாங்க? முந்தின பகுதியில் ஒரு வசனம் இருக்கு, 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. 16:14 1 சாமுவேல் 16:14 வாசிங்க. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்க, ஏன் சவுலுக்கு கலக்கம், ஏன் சவுலோடு கூட இருந்த இஸ்ரவேலருக்கு கலக்கம்? பாருங்க,
கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு நீங்க பண்ணப்பட்டிருக்கிறார். இப்பொழுது கர்த்தரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி சவுலுக்குள்ளே வந்தது. இதனாலே பெலிஸ்தியன் முன்னே நிற்கும் பொழுது பெலிஸ்தியரை மேற்கொள்ளும்படியான பலன் இல்லை. இவர்கள் இப்பொழுது கலங்கி ஓட ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. ஏன் சில நேரத்தில் பிரச்சனையை நம்மாலே சால்வ் பண்ண முடியல? சில பிரச்சனையை நம்மால ஏன் ஃபேஸ் பண்ண முடியல? பிரச்சனை வரும்போது ஏன் பயந்து ஓடுறோம்? சில நேரத்தில் என் பிரச்சனை வரும்போது சரியான விதத்தில் நம்மால எப்படி அதை சால்வ் பண்ண முடியல, ஏன் சால்வ் பண்ண தெரியலன்னு சொன்னா, ஒற்றை தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். நாமும் இயேசுவும் இடையே உள்ள ஒரு மிகப்பெரிய கேப் இருக்கிறபடினால ஆண்டவராக இயேசுவுக்கும் நமக்கும் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் சரியா இல்லாமல் இருக்கிறபடினால, பிரைஸ் தி லார்ட், ஆண்டவர் தூரமா இருக்கிறபடினால பிரச்சனைகள் வரும்போது பிசாசானவர் நம்முடைய வாழ்க்கையிலே கலக்கத்தை கொண்டு வந்து நாம் கலங்கடிக்கப்படும்படியாய் அவன் செயல்படுத்தும்படியாய் விரும்புகிறார். தேவ பிள்ளைகள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பிரச்சனைகள் வரும்போது கலக்கங்கள் முற்றிலுமாய் நம்மை விட்டு மாற வேண்டுமே என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராகிய தேவன் நம்மோடு கூட இருந்தாரே என்று சொன்னால், எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் எப்படிப்பட்ட போராட்டங்களையும் ஜெயிக்க வேண்டிய கிருபையை கர்த்தர் நமக்கு தருகிறவராய் இருப்பார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, யாரால மேற்கொள்ள முடியல? சவுலினால பெலிஸ்தியனாகிய அந்த கோலியாத்தை மேற்கொள்ள முடியல. ஏன் மேற்கொள்ள முடியல? அவருக்கும் ஆண்டவருக்கும் தூரமாய் போயிடுச்சு. ஆண்டவருக்கும் அவருக்குள்ள ரிலேஷன்ஷிப் கட்டாயி போயிடுச்சு. தேவ பிள்ளைகள் ஒரு கணம் தேவ பிள்ளைகள் சிந்திக்கணும். ஆலயத்துக்கு வருவது மாத்திரமல்ல, தேவனை மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்கிறது மாத்திரமல்ல, தேவ பிள்ளைகள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ளதான ரிலேஷன்ஷிப், எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள தொடர்பு எந்த அளவுக்கு நேர்த்தியா இருக்கிறது, நாங்கள் நெருங்கி இருக்கிறோம் என்கிறதான ஒரு காரியத்திற்குள்ளாய் தேவ பிள்ளைகள் ஒன்று நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சில கலக்கங்கள் வந்து கலங்கி போய் நிற்கிறோமே என்று சொன்னால், சில கலக்கங்களிலிருந்து நம்மால வெளியில வர முடியவில்லை என்று சொன்னால், சில கலக்கங்கள் நம்மை மேற்கொண்டு கொண்டு இருக்குமே என்று சொன்னால், சில கலக்கங்கள் நம்மை சில ஆண்டவரை விட்டு தூரமாய் கொண்டு சென்று கொண்டிருக்குமே என்றால், ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ளதான ஐக்கியம், பிரைஸ் தி லார்ட், வேறுபாடு அதிகமாய் இருக்கிறபடியினாலே என்னுடைய வாழ்க்கையிலே கலக்கத்திற்குள்ளாய் இருக்கிறேன் என்று சொல்லி புரிந்து கொண்டு உடனடியாய் கர்த்தருக்கு நேராய் வர வேண்டிய வழியிலே வர தேவ பிள்ளைகள் பிரயாசப்படுவோம் என்றால் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, சவுலுக்கு கர்த்தரால் விடப்பட்டதான ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்கடித்துக் கொண்டிருந்தது. அதே வேளையில பாருங்க, தேவனுடைய கிருபையினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது அந்த ஸ்தலத்தில் வருகிறவனாயிருந்தான். பாருங்க, சவுல் சாதாரணமான ஆள் இல்ல. சவுல் நல்ல ஒரு பெரிய பலசாலி. இஸ்ரவேல் தேசத்திலேயே, இஸ்ரவேல் யுத்த வீரர்களிலேயே மிக உயரமான மனுஷன். பாருங்க, விசேஷித்த ஒரு தேவ மனுஷன், கர்த்தரால் விசேஷித்த விதமாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். ஆனால் பிரைஸ் தி லார்ட், அவருடைய வாழ்க்கையில செய்த சில தவறுகள் ஆண்டவரை விட்டு தூரமாய் கொண்டு சென்றது. கர்த்தருடைய ஆவியானவர் அவரை விட்டு மாற்றப்பட்டார். பிரைஸ் தி லார்ட், தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி இவருக்குள்ளே வந்து கலங்கடிக்க பண்ணினபடினாலே எதிராய் பெலிஸ்திய சத்துரு நிற்கும் பொழுது பெலிஸ்திய சத்துருவை மேற்கொள்ள முடியவில்லை. பாருங்க, பயந்து கலங்கி ஓடி போனார்களாம். அல்லேலூயா. ஆனால் மறுபடி சொல்றேன், தேவனுடைய கிருபையினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது சின்ன பையன், சாதாரணமான பையன், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த பையன். பாருங்க, மட்டும் இல்லாம அந்த இடத்துல யுத்த புருஷனும் அல்ல, யுத்தத்திற்கு பயிற்றுவிக்கப்படாத ஒரு மனுஷன். பாருங்க, ஆனால் கர்த்தருடைய அபிஷேகம் அவருக்குள்ளே வந்தது. அவருக்கும் தாவீதுக்கும் ஆண்டவருக்கும் இடையே நல்ல ஒரு தொடர்பு இருந்துச்சு. ஆண்டவரோடு கூட தாவீது சேர்ந்தவராயிருந்தார். இப்பொழுது இவர் இந்த யுத்த களத்தில் வரும்போது பார்க்கிறாரு, சவுலும் இஸ்ரவேல் ஜனங்களும் இந்த கோலியாத்தை கண்டு பயந்து ஓடுறாங்க.
இந்த கோலியாத் வந்து நின்னுட்டு தேவனுடையதான் இஸ்ரவேலின் ராணுவங்களின் சேனையை கொடியதாய் தரைக்குறவாய் தவறாய் நிந்தித்துக் கொண்டிருக்கிறார். இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டதான தாவீதுக்கு இவன் சிறு பையனா இருந்தாலும் இவைகளை கண்டுகொண்டு பொறுத்து கொண்டிருக்க மனமில்லை. ஏன்னா தேவனுடையதான நாமத்தை தூஷிப்பதற்கு, இஸ்ரவேலின் ராணுவங்களின் சேனையை நிந்திப்பதற்கு, விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்று சொல்லிக்கொண்டு அந்த இடத்திலே அவன் வீறு கொண்டு எழும்புகிறவனாயிருந்தான். அல்லேலூயா. ஏன் காரணம் என்ன? தாவீதுக்கும் ஆண்டவருக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. பாருங்க, சவுல் பயந்து ஓடுறான், ஏன்னா ஆண்டவரை விட்டு தூரமா இருந்தான். தாவீது பலன் இல்லாம இருந்தாலும், சின்ன பையனா இருந்தாலும், அவன் என்ன பண்ண, தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் சேர்ந்திருந்தபடினால இந்த பெலிஸ்தியன் ஒரு சாதாரணமான மனுஷன். அவன் சொல்லும் போது சவுல்கிட்ட போய் சொல்றான், ஐயா நான் இவனை கொல்ல போறேன். உடனே சவுல் சொல்ற, தம்பி நீ நினைக்கிற மாதிரி சின்ன பையன், நீ சின்ன பையப்பா, நீ நினைக்கிற மாதிரி அவன் ஆள், அவன் பெரிய ஆளு, அவன் யுத்த புருஷன், சிறு வயதில் யுத்த வீரனாகும். அவனை கண்டு எல்லாருமே ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னப்பா இப்படி செய்யறன்னு சொல்லும் போது அவன் தாவீது சொல்றாரு, ஐயா நான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது ஒரு 2 சம்பவம் நடந்துச்சு. ஒரு முறை என் ஆட்டை பிடிக்கும்படியாக, அதாவது ஒரு சிங்கம் வந்துச்சு. ஆட்டை பிடித்து, என்னுடைய மந்தையிலிருந்து ஒரு ஆட்டை பிடித்து கொண்டு அது ஓடி போயிட்டு இருக்கும் போது, பிரைஸ் தி லார்ட், நான் அந்த சிங்கத்தை துரத்தி பிடித்து அந்த சிங்கத்தினுடையதான வாயினின்று ஆட்டை நான் பிடித்து வெளியில் எடுத்துட்டு, அது என்னை பாய்ந்த போது, சிங்கம் என்னை பாய்ந்த போது நான் அதை அடித்து அதை கிழித்து கொண்டு போட்டேன். இன்னொரு முறை கரடி வந்துச்சு, இதே போல ஆட்டை பிடிச்சிட்டு போகும்போது மறுபடியும் துரத்தி போயிட்டு அதை அடிச்சு நான் அதையும் கொண்டு போட்டு இந்த ஆட்டை அந்த சிங்கத்துக்கும் பிரைஸ் தி லார்ட் கரடியுடையதான வாய்க்கு நான் தப்புவித்தேன். அவன் சொல்றான், ஒருவேளை இந்த மனுஷன், இந்த பெலிஸ்தியன் பார்வைக்கு பெரியவனா இருக்கலாம், ஒருவேளை சிங்கமா இருக்கலாம், இல்ல கரடியா இருக்கலாம், பரவாயில்ல, என் தேவனுக்கு முன்பாக இவன் சாதாரணமானவர் என்று சொல்லிக்கொண்டு அந்த இடத்திலே வீறு கொண்டு தேவ சித்தத்தை செய்யும்படியாய் தாவீது எழுந்து சென்றவனாய் இருந்தால் அவனுக்குள்ளே கலக்கம் இல்லை, அவனுக்குள்ளே வேதனை இல்லை, அவனுக்குள்ளே பயம் இல்லை, அவனுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை. காரணம் என்னவென்றால் ஒரே ஒரு விஷயம், ஆண்டவரோடு தாவீது சேர்ந்தவனாயிருந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு காலை வேளையில நம்ம ஒன்று ஆராய்ஞ்சு பார்க்கணும். நாம் கர்த்தரோடு சேர்ந்து இருப்போம்னு சொன்ன நமக்கு கலக்கமே இல்லை. நம்ம கலங்கிட்டே இருக்கிறோம், எதுக்கு எடுத்தாலும் கலங்குறோம், எதுக்கு எடுத்தாலும் முகத்தை நம்ம என்ன பண்றோம், சோகமாவே வச்சிருக்கிறோம், எதுக்கு எடுத்தாலும் ஒரு டெத் வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கிறோம், எதுக்கு எடுத்தாலும் நம்ம என்ன ரொம்ப துக்கமாகவே இருக்கிறோம்னு சொன்னா, இன்றைக்கு நாம் அப்படி இருக்கும்படியாய் தேவன் நம்மை அழைக்கவில்லை. அல்லேலூயா. தேவன் அதற்காய் துக்கத்தோடு இருக்கும்படியா, கவலையோடு இருக்கும்படியாய், கண்ணீரோடு இருக்கும்படியாய் தேவன் நம்மை அழைக்கவில்லை. தேவன் நம்மை சந்தோஷமாய் இருக்கும்படியாக அழைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் பவுல் சொல்லும் போது பிலிப்பியர் 4:4 சொல்றாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் எப்படி இருங்க, நீங்க சந்தோஷமாயிருங்க. நான் அடிக்கடி சொல்ல ஒரு காரியம் தான். எங்க வச்சு எழுதுறாரு? ரோமாபுரி சிறைச்சாலைக்குள்ள இருந்துட்டு பவுல் எழுதுறாரு, ரோம சிறைச்சாலையில் இருந்து எழுதுறாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஏன்னா அவருக்கு தெரியும், நான் சிறைச்சாலையில் இருந்தாலும் என் தேவனோடு கூட நான் ஜாயின் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், என்னுடைய ஐக்கிய ஆண்டவருக்குள்ள இருக்கு. சோ என் சந்தோஷத்தை கெடுக்க இந்த உலகத்தில் உள்ள எந்த மனுஷனாலும் முடியாது. என் சந்தோஷத்தை கெடுக்க இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு பிசாசினாலேயும் முடியாது. ஏனென்றால் என்னுடைய ஐக்கியம் என் தேவனோடு கூட இருக்கிறபடினால எனக்கு என்ன துன்பம் வந்தாலும் சரி, என்ன கலக்கம் வந்தாலும் சரி, நான் கலங்கி போகவே மாட்டேன், நான் தேவனோடு கூட இருப்பேன் என்று சொல்லி பவுல் சொல்லும்போது சொல்லாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், பவுலுக்கும் தேவனுக்கும் உள்ள ஐக்கியம் ஒரு விசேஷித்த ஐக்கியமாய் காணப்பட்டது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில இந்த காலை வேளையில சில பிரச்சனைகளை கண்டு கலங்கி கொண்டிருப்பீர்களே என்றால், பாருங்க, சில பிரச்சனைகளை குறித்து நம்ம கலங்கி போய் இருப்போம்னு சொன்னா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கலங்கும்படியாய் கலங்கி இருக்கும்படியாய் தேவன் நம்முடைய வாழ்க்கை நம்மை அழைக்கவே இல்லை.
கலங்கி இருக்கும்படியாய் தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவே இல்லை. கலங்கி இருக்கும்படியாய் சபைக்கு தேவன் கொண்டு வரவே இல்லை. கலங்கி இருக்கும்படியாக திருவிருந்தில் பங்கெடுக்கும்படியாய் தேவன் அலோவ் பண்ணல. பாருங்க, சமாதானமாய் சந்தோஷமாய் இருக்கும்படியாகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகையால் ஒன்றை புரிந்து கொள்ளணும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில சில கலக்கங்களுக்குள்ளாய் நாம் இருந்து கொண்டிருப்போமே என்றால், ஏன் இந்த கலக்கங்கள்? எனக்கும் ஆண்டவருக்குள்ள தொடர்பு எவ்வளவு நேர்த்தியா இருக்கிறது என்று பார்த்து, ஒருவேளை ஆண்டவருக்கு நமக்குள்ள தொடர்பு நேர்த்தியா இல்லாம தூரமா இருக்கும்னு சொன்னா, தேவ சமூகத்தில் இன்னும் அதிகமாய் நாம் ஜெபத்தோடு கடந்து வருவோம். நிச்சயமாய் கலக்கத்தை கர்த்தர் மாற்ற தேவன் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, பிரைஸ் தி லார்ட். அது இன்னும் ஒரு வேத பகுதியை வாசிக்கும் போது நான் சுருக்கமா சொல்லி வரேன். எஸ்தரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. எஸ்தரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். சீக்கிரம் வாசிங்க. அதற்கு எஸ்தர் சத்துருவும் பகைஞனுமாகிய அந்த மனுஷன் இந்த துஷ்ட ஆமான் தான் என்றாள். இந்த துஷ்ட ஆமான் தான் என்றான். அப்பொழுது ராஜாவுக்கும் ராஜாத்திக்கும் முன்பாக ஆமான் திகில் அடைந்தான். இந்த திகில் அடைந்தான் என்கிற வார்த்தையும் கலக்கம் என்கிற வார்த்தையும் ஒரே வார்த்தை தான். இங்கிலீஷ்ல நான் போய் செக் பண்ணும்போது டெரிஃபைடு அப்படி சொல்லுவோம். டெரிஃபைடு, கலக்கம். பாருங்க, திகில் அடைந்தான். ஆமான் யூத ஜனங்களை அழித்து நிர்மூலமாக்கும்படியாய் சதி திட்டம் போட்டான். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒரு மிகப்பெரிய சதி திட்டத்தை தீட்டி யூத ஜனங்களை முற்றிலுமாய் தேசத்தை விட்டு நிர்மூலமாக்க வேண்டும் என்று சிந்தித்தான். ஆனால் எந்த மனுஷன் தேவனுடைய பிள்ளைகளை அழிக்கும்படியாய் திட்டமிட்டானோ அந்த மனுஷனே திகில் அடைந்து, இன்னும் சொல்ல போன கலக்கம் அடைந்து, அவன் செய்வித்ததான தூக்கு மரத்தில் அவனை தூக்கி போட்டார்கள். அல்லேலூயா. இப்ப என்ன விஷயம்னா, தேவ பிள்ளைகளை கலக்கும்படியாய், தேவ பிள்ளைகளுடைய சமாதானத்தை கெடுக்கும்படியாய் யார் செயல்பட்டாலும் சரி, அவர்களை கலக்க நம்முடைய தேவன் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இதை நம்ம பார்க்கிறோம் இந்த இடத்துல. ஆமான் திகில் அடைந்தான், அவனுக்குள்ளே கலக்கம். ஏன்னு சொன்னா, ராஜாத்தியாகி எஸ்தர் ராஜாவோடு கூட பேசுகிற வார்த்தைகள், இந்த இடத்துல இந்த சூழ்நிலைகளை நம்ம வீட்டில் போய் நீங்க வாசிங்க. இதை குறித்து நான் சபையில் அடிக்கடி நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். பாருங்க, இந்த காரியங்களை கற்றுக்கொள்ளும் போது திகில் ஆர் கலக்கம் அந்த ஆமானுக்குள்ளே வருவதற்கு காரணம் என்னவென்றால், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் அவன் செயல்படும்படியாய் திட்டமிட்டான். தேவ பிள்ளைகளை அழிக்கும்படியாய் ஒரு மிகப்பெரிய தந்திரத்தை அவன் செய்தவனாய் இருந்தான். தந்திரத்திற்கு முன்பாக, அவனுடைய மனுஷீக தந்திரத்திற்கு முன்பாக பிரைஸ் தி லார்ட், தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. யார் தந்திரமாய் செயல்படும்படியாய் சிந்தித்தானோ அவன் கலக்கம் அடைந்து அல்லது திகில் அடைந்து அவனுடைய வாழ்க்கையிலே அவன் ஒன்றும் இல்லாமல் போகும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. சோ தேவ பிள்ளைகளுடைய புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நாம் கலக்கத்தில் இருப்போம்னு சொன்னா தேவனோடு உள்ள ஐக்கியத்தை நாம் இன்னும் அதிகமாய் கூட்டி கலக்கத்திலிருந்து விடுவிக்கும்படியாய் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். இரண்டாவது, நம்மை கலக்கும்படியாய் யாராவது கடந்து வந்தாங்கன்னா, யாராவது கலக்கிறாங்கன்னு சொன்னா, நம்முடைய சமாதானத்தை கெடுக்கிறாங்கன்னு சொன்னா, ஆண்டவராகிய தேவ சமூகத்திலே நாம் ஜெபித்து உபவாசிக்கும் போது, இங்க சொல்லப்பட்டிருக்கும் போது எஸ்தர் ராஜாத்தி உபவாசித்தாள், மொர்தெகாய் உபவாசித்தார்கள், எஸ்தர் ராஜாத்தியோடு கூட தாதிமார் உபவாசித்தார்கள், யூத ஜனங்கள் உபவாசித்தார்கள். உபவாசத்திற்கு பதில் வந்தது கலக்கப்படுத்தினதான அந்த மனுஷன். அவன் கலங்கி போனா அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு முடிவை ஆண்டவர் கட்டினார். அல்லேலூயா. சோ நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், பிரைஸ் தி லார்ட், நம்மை கலக்கும்படியாய் யார் எழும்பினாலும், கலக்கும்படியாய் யார் சிந்திச்சாலும், இல்லைன்னா யாராவது கலக்கினாலோ, பிரைஸ் தி லார்ட், அவர்கள் தேவனுடைய சமூகத்திலே உண்மை அற்றவர்களாய் இருக்கும்போது, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படும் போது அவர்களை கலக்க நிர்மூலமாக்க ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். முதல் காரியம், பிரைஸ் தி லார்ட், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அவர்கள் கலக்கம் அடைந்து, தொடர்ந்து வாசிங்க. ஆவேசம்
என்று சொல்லி, இரண்டாவது என்ன சொல்றாங்க? யாரு வாரா? இயேசு வர்றார். இயேசு வரும்போது இரவின் 4ஆம் ஜாமத்தில் இவங்களுக்கு என்ன ஒரு பயம்னா, வர்றது இயேசுன்னு தெரியல. இதனால முதல்ல கலக்கம் அடைந்தாங்க. ரெண்டாவது என்ன பண்றாங்கன்னா ஆவேசம்னு சொன்னா அவங்க ஒரு பிசாசு வருதுன்னு சொல்லி என்ன பண்றாங்க? பயப்படுறாங்க. யாரை பார்த்து பிசாசு நினைக்கிறாங்க? இயேசுவை பார்த்து பிசாசு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? பயப்படுறாங்க. இங்கிலீஷ்ல போய் பார்த்தீங்கன்னா கோஸ்ட் அப்படின்னு இருக்கும். கோஸ்ட் அப்படின்னு கோஸ்ட், பிசாசு. அப்போ இயேசுவோடு கூட நம்ம இணைஞ்சு இருக்கலைன்னா, ஒருவேளை இயேசுவை பார்த்தாலே நமக்கு யார மாதிரி தான் தெரியும்? பிசாசு மாதிரி தான் தெரியும். அப்படின்னா சீஷர்களுக்கு இப்போ யாரு பிசாசு மாதிரி தெரியுது? இயேசு பிசாசு மாதிரி தெரியுது. இப்ப இயேசு பிசாசு மாதிரி தெரிகிறவங்களுக்கு எதற்கு விருப்பம் இருக்காதுன்னு சொன்னா, பைபிளை தூக்குறதுக்கே விருப்பம் இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னு சொன்னா, பாஸ்டர் ஒருவேளை எல்லாரும் பைபிளை கையை தூக்கி என்ன பண்ணுங்க காமிங்க அப்படி சொன்னா, ஒருவேளை பைபிளை கொண்டு வரலன்னா நமக்கு அசிங்கமாகி போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்? பைபிளை கொண்டு வந்துருவோம்னு சொல்லி எப்படியோ கவர்ல பொதிஞ்சோ இல்லைன்னா பேகுக்குள்ள வச்சோ எப்படியாவது கொண்டு வந்துருவோம். அப்படிதானே? பாருங்க. ஆனா இயேசுவை நேசிக்கிற தேவ பிள்ளைகள், இயேசுவோடு கூட இருக்கிற தேவ பிள்ளைகள் வேதத்தை ஒவ்வொரு நாளும் அவர்கள் தூக்காமல் இருக்கவே மாட்டார்கள். அல்லேலூயா. வேதத்தை தூக்குறாங்கன்னு சொன்னா டெய்லி கையில தூக்கி கீழே வைக்கிறது இல்லை. பாருங்க, தினமும் எடுத்து வேதத்தினுடைய ஒவ்வொரு பகுதிகளையும் வாசித்து அதை ஆராய்ந்து தேவ சமூகத்தில் இன்னும் அதிகமாய் தியானித்து அவைகளை தன்னுடைய வாழ்க்கையிலே யார் யார் உட்கொள்ளுகிறார்களோ அவர்கள் தேவனோடு கூட சேர்ந்து இருக்கிறவர்களாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, வாசிங்க. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் சொன்னா, இந்த வார்த்தையை நம்ம வாசிக்க இந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தை சுத்தப்படுத்தும். இந்த வார்த்தை நம்முடைய இருதயத்திற்குள்ளாக வந்து ஆழமாய் பதியும். ராத்திரி தூங்கும் போது இந்த வார்த்தைகள் நம்மை இன்னும் இரவு நேரங்களிலே அது நமக்கு நல்ல சொப்பனங்களை கொடுப்பதற்கு அந்த வார்த்தைகள் நம்மை இன்னும் பலப்படுத்திக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அந்த அனுபவம் மிக முக்கியம். பாருங்க, பிரைஸ் தி லார்ட். வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ பிரைஸ் தி லார்ட், கோஸ்ட் அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னு சொன்னா ஆண்டவரை விட்டு தூரமா இருக்கிறாங்க. அப்படின்னு பிசாசுன்னு சொல்றாங்கன்னா ஆண்டவரை விட்டு தூரமா இருக்கிறாங்க. தூரமா இருக்கிறவங்க எதுவும் எடுக்க மாட்டாங்க, பைபிளை எடுக்க மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். ஒரு கேள்வி கேட்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு நாளும் வேதத்தை எடுத்து வாசித்து தியானிக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் கையை தூக்குங்க. நான் கேட்ட கேள்வி புரிஞ்சவங்களுக்கு? ஒவ்வொரு நாளும் நான் பைபிளை எடுத்து வாசித்து தியானிக்கிறேன்னு சொல்றவங்க, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை நம்ம கையை டெய்லி பைபிளை எடுத்து வாசித்து தியானிக்கலைன்னா ஒன்றை புரிஞ்சுக்கோங்க, நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள கேப் என்ன ஆச்சு? கொஞ்சம் தூரமா இருக்கிறோம். கொஞ்சம் தூரமா இருக்கிறதுனால நமக்கு இந்த வேதத்தை எடுப்பதற்கு நம்ம என்ன சொல்லணும்னா, நேரம் இல்லை பாஸ்டர். நிறைய பேர் சொல்ற விஷயம், நேரம் எனக்கு கிடைக்கல பாஸ்டர். பாருங்க, ஒரு நாள் எனக்கு 24 மணி நேரத்தை ஆண்டவர் கொடுத்தது போலதான் இசைவான் பாஸ்டருக்கு 24 மணி நேரத்தை கொடுத்திருக்காரு. எனக்கு கொடுத்த மாதிரி தான் ஜோஷுவா பிரதருக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு கொடுத்த மாதிரி தான் சப்தியாவுக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு கொடுத்த மாதிரி தான் அனிஷா கொடுத்திருக்கிறார். எனக்கு கொடுத்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரையும் கருத்து கொடுத்திருக்கிறார். பாருங்க, இந்த நேரத்தில் தேவனுக்கு நாம் நேரத்தை கொடுக்கிறதான விஷயத்துல நாம் ஆர்வம் உள்ளவர்களா இருப்போமே என்று சொன்னால், கர்த்தர் நல்லவர்,
நாம் ஆர்வம் உள்ளவளாய் சந்தோஷம் உள்ளவளாய் இருப்போமே என்றால் நமக்கும் ஆண்டவருக்குள்ள தொடர்பு அதிகமாய் நாம் தேவனோடு சேர்ந்து இருக்கிறோம் என்று அர்த்தம். அதே வேளையிலே நாம் தேவ சமூகத்திலே தேவனோடு சேர்ந்து இல்லாமல் இருப்போமே என்று சொன்னால், பிரைஸ் தி லார்ட், ஞாயிற்றுக்கிழமை பைபிளை எடுத்துட்டு வந்துட்டு மறுபடியும் நேர கொண்டு பீரோல கொண்டு பைபிளை வச்சுட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம பைபிளை எடுக்கிறோம்னு சொன்னா நமக்கும் ஆண்டவருக்குள்ள தொடர்பு குறைந்து போயிருக்கு. இதனால நம்ம என்ன சொல்லுவோம்னு சொன்னா ஆவேசம் என்று சொல்லுவோம். அல்லேலூயா. இயேசுவை பார்த்தால் ஆவேசம் என்று சொல்லுவோம். இப்ப சீஷர்கள் பாருங்க, இயேசு கடல்ல நடந்து வந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ய இயேசுவினால் மாத்திரம்தான் முடியும் என்பதை சீஷர்களாலே உணர்ந்து கொள்ள முடியல. அவர்களுக்குள்ள ஒரு கேப் இருந்தபடினாலே இப்போ சொல்றாங்க, அவள் கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று கத்த ஆரம்பித்தாங்க. அல்லேலூயா. நான் முதல்ல கற்றுக் கொடுக்கிற ஒரு விஷயம், தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில மிக கவனமாய் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கண்டிப்பா கர்த்தருக்கு கொடுத்தே ஆக வேண்டும். நீங்க ராத்திரி 12 மணிக்கு நீங்க ஜெபம் பண்ணாலும் சரி, ராத்திரி 12 மணிக்கு நீங்க பைபிள் வாசிச்சாலும் பரவாயில்ல, ஏர்லி மார்னிங் 4 o'clock நீங்க எழும்பி பைபிள் வாசிச்சாலும் பரவாயில்ல, ஏர்லி மார்னிங் 4 o'clock எழும்பி நீங்க ஜெபம் பண்ணாலும் பரவாயில்ல, இல்ல மதியம் 12 மணியா இருக்கட்டும், மதியம் 2 மணியா இருக்கட்டும், எந்த நேரமா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் கர்த்தருக்கு கொடுத்து கர்த்தரோடு கூட உள்ளதான ஐக்கியத்திலே நாம் ஐக்கியம் உள்ளவளா இருப்போமே என்றால் நாம் கலக்கம் அடைய வேண்டிய தேவையில்லை. கலக்கம் அடைந்து போக மாட்டோம். ஆவேசம் ஆவேசம் என்று நாம் கத்த மாட்டோம். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவராய் இருப்பார். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலே சில காரியங்களை பார்த்து ஆவேசம் ஆவேசம் என்று கத்திக் கொண்டிருப்போமே என்று சொன்னால், சில விஷயங்களை கண்டு பிரைஸ் தி லார்ட், பிசாசு அப்படி பிரச்சனை பண்றான், இப்படி பிரச்சனை பண்றான், அப்படி போராடுறான், இப்படி போராடுறேன்னு சொல்லிட்டு இருப்போம்னு சொன்னா நாம் அதை கண்டு கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. கர்த்தரோடு சேர்ந்து இருப்போமே என்று சொன்னால் தேவ பிள்ளைகள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பிசாசு எப்படிப்பட்ட தந்திரமான பிரைஸ் தி லார்ட் காரியங்களை கொண்டு வந்தாலும் அவைகளை ஜெயிக்க வேண்டிய கிருபையை ஆண்டவர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்க, 1 யோவானின் புஸ்தகம், அதுக்கு முன்னாடி அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் வாசிங்க. The book of Acts chapter 10 verse 38 வாசிங்க. அப்போஸ்தலர் 10:38 வாசிங்க. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். வாசிங்க. தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே வாசிங்க. அவர் நன்மை செய்கிறவராயும், இயேசு நன்மை செய்கிறவராயும், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். அல்லேலூயா. எனக்கு பிசாசு அந்த பிரச்சனை பண்ணுது, பிசாசு இந்த பிரச்சனை பண்ணுதுன்னு சொல்லிட்டு சொல்லாதபடிக்கு பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கும்படியாகவும் சுற்றித் திரிந்தார். அப்போ இயேசுவோடு இருப்போம்னு சொன்னா பிசாசு எப்படிப்பட்டதான தாக்கங்களை கொண்டு வந்தாலும், அவனுடைய வல்லமையில் அகப்பட்டாலும், அதிலிருந்து நம்மை வெளியிலே கொண்டு வர நம்முடைய ஆண்டவராகிய தேவனாலே நிச்சயமாய் கூடும். அல்லேலூயா. இல்ல நம்ம ஆண்டவரை விட்டு தூரமா இருப்போம்னா பிசாசு ஈஸியா உள்ள வந்து அவன் வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பான். அவன் வேலையை செய்யும் போது நம்முடைய இருதயத்துக்கு ஒரு சமாதானமே இருக்காது, கலக்கமாயிட்டே இருக்கும். 24 மணி நேரமும் கலங்கிட்டே இருப்போம். 24 மணி நேரமும் சமாதானம் இல்லாமல் இருக்கும். நம்மை அறியாமலேயே ஒரு பாரம் நம்முடைய இருதயத்துக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். நம்மை அறியாமலேயே ஒரு கலக்கம் நம்முடைய இருதயத்துக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். சிலவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் என்னன்னு தெரியல, என் இருதயம் கலங்கிட்டே இருக்கு, என்னன்னு தெரியல, நான் ரொம்ப பாரமா இருக்கிறேன்.
என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னு சொன்னா தேவ பிள்ளைகள் ஒரு புரிந்து கொள்ளணும், இயேசுவுக்கு நமக்கும் உள்ள கேப் அதிகமா இருக்கிறபடினால ஆண்டவராக இயேசு நம்மோடு கூட இடைபெற முடியாதபடிக்கு பிசாசுடைய ஆளுகை அதிகமாய் செயல்படுகிறபடினால கலக்கங்கள், வேதனைகள், ஆவேசம் என்று சொல்லி நாம் காணப்பட்டு கொண்டிருப்போம். ஆனால் அதே வேளையில் இயேசு நம்மோடு கூட எப்பொழுதும் இருப்பாரே என்று சொன்னால், எப்படிப்பட்ட பிசாசின் வல்லமையிலே நாம் அகப்பட வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அவைகளிலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்க இயேசு போதுமானவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க, அடுத்த ஒரு வசனம் வாசிங்க. 1 யோவானின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. 1 யோவான் 3:8 வாசிங்க. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். வாசிங்க. ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசின் கிரியை அழிக்கும்படிதான் வெளிப்பட்டாரு தவிர அந்த பிசாசுடைய கிரியைக்கு நம்ம பயப்படும்படியா அவர் என்ன பண்ணல, வெளிப்படல. அப்போ நம்ம பிசாசுடைய கிரியை கண்டு பயப்படவே கூடாது. அல்லேலூயா. பிசாசுடைய தந்திரங்களை கண்டு பயப்படவே கூடாது. நம்ம ஆண்டவரோடு கூட இருப்போம்னு சொன்னா, பிரைஸ் தி லார்ட், ஒவ்வொரு நாளும் காலையிலேயோ மாலையிலேயோ எப்போது வேணாலும் சரி நாம் வேதத்தை சுமக்கிறவர்களா இருப்போம். அல்லேலூயா. உண்மையாகவே நம்முடைய வாலிபர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த நாட்களில் கொஞ்சம் போட்டி போட்டு படிச்சுக்கிட்டே இருக்காங்க. வாலிபர்களுக்கு யூத் கேர்ள்ஸுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு, யூத் பாய்ஸுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா நானும் ஆட் ஆகிருக்கிறேன். அதில் அந்த யூத் கேர்ள்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்குற சிஸ்டர் சுதி, அவங்க என்னன்னா, அவங்க வீட்டில் இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, யூத் கேர்ள்ஸு எப்படியாக இன்னும் டெவலப் பண்ணி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்க கேட்கிற சில சின்ன சின்ன ஷார்ட் மெசேஜஸ் அந்த குரூப்பில் போட்டு பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க. அதாவது சில அதாவது பிரசித்தம் உள்ள தேவ ஊழியர்கள் பேசுகிற காரியங்களை கூட சொல்லி என்ன பண்ணுவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மட்டும் இல்லாமல் அதாவது ஒரு நாள் இவ்வளவு பைபிள் போர்ஷனை வாசித்து முடிக்கணும் அப்படி சொல்லி டார்கெட் வச்சுருக்காங்க, டார்கெட் கொடுத்துருக்காங்க. டார்கெட் கொடுத்துட்டு வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ராத்திரி ஒரு 9-9:30 மணி ஆகும்போது நான் அடிக்கடி வாட்ச் பண்ணுறேன். என்ன ஒரு சிலர் இன்னும் பைபிள் வாசித்து முடிக்கல அப்படி சொல்லி கேட்டால் உடனே அனுப்பிடுவாங்க. இன்னைக்கு நாங்கள் 12 o'clock என்ன பண்ணிடுவோம், நாங்கள் வாசித்து முடிச்சிடுவோம். பாருங்க, சில பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது அழகாக எழுதியிருப்பாங்க. அதாவது மத்தேயு இது முதல் இது வரைக்கும் நான் வாசிச்சுட்டேன் எழுதுவாங்க. மத்தேயு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், மார்க்குக்கு போயிட்டேன், இப்போ ஆதியாகமம் முடிச்சுட்டேன், இப்போ யாத்ராகமத்தில் நான் என்ன பண்ணுறேன், வாசிக்கிறேன், யாத்ராகமம் முடிச்சுட்டேன், லேவியராகமத்தில் இருக்கிறேன். பாருங்க சொல்றாங்க. அதே போல பாய்ஸ் டீம்லையும் அதே போல பிரதரும் என்ன பண்றாங்கன்னா, இப்படிப்பட்ட விஷயத்தை பாய்ஸ் டீம்லையும் போடுறாங்க. பாய்ஸும் அதே போல உற்சாகமாய், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை சொல்றேன், உற்சாகமாய் அந்த வசனத்தை வாசிக்கிற விஷயத்துல அதிகமாய் வாசிக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு வாசிச்சவங்க தியானிச்சவங்க கை தூக்குங்கன்னு சொன்னோன்னு நம்ம வாலிபர்களை கை தூக்கும்படியே கர்த்தர் உதவி செஞ்சா. நான் நினைக்கிறேன் அவங்க கொடுத்தான என்கரேஜ்மெண்ட், அவங்க கொடுத்தான உற்சாகம் பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள உருவாக்கி எடுக்கிறது. எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, பிரைஸ் தி லார்ட், கர்த்தரோடு கூட உள்ள ஐக்கியத்திலே எந்த ஒரு தேவ பிள்ளை இருக்கிறாங்களோ அவங்க வேதத்தை சுமந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய ஐக்கியத்தில் ஒரு தேவ பிள்ளை இருப்பாங்கன்னா நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரை ஆராதிங்க, பாட்டு பாடுங்க, ஆலயத்தில் வந்த கையை தட்டுங்க, நீங்க கர்த்தரை துதிங்கன்னு சொல்லி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தருடைய ஐக்கியத்தில் ஒரு தேவ பிள்ளை காணப்பட்டு கொண்டிருப்பாங்கன்னு சொன்னா தேவ சமூகத்துக்கு வந்தாலே கர்த்தருடைய சமூகத்தில் களி கூற வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும், கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை இன்னும் பாடணும், இன்னும் ஆராதிக்கணும், இன்னும் கொஞ்ச நேரம் கூட ஆராதனை இருந்தா நல்லா இருக்குமே என்கிற ஒரு வாஞ்சை அவர்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஐக்கியம் நம்மோடு இருக்கும்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆராதனைன்னு சொன்னா வேற எந்த ஒரு அலுவல்களையும் வைக்க மாட்டோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆராதனைன்னு சொன்னா ஆராதனைக்கே நான் முக்கியத்துவம் கொடுப்பேன், ஆராதனைக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் எடுத்த தீர்மானத்தில் கர்த்தருக்கு முன்பாய் உறுதியாயிருந்து ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கடந்து வந்து கர்த்தரை நேசிக்கிற தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுக்கிறவர்களா இருப்பார்கள். அல்லேலூயா.
பாருங்க, நான் சொன்ன மாதிரி கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுக்கிறவங்க, கர்த்தரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறவங்க, நான் முதல்ல சொன்னது போல ஒயிட் ட்ரெஸ் போட்டு வரணும் அப்படி நம்ம சொன்னோம்னு சொன்னா, தேவ சமூகத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் நான் எப்படி ஆகணும், ட்ரெஸ் இல்லாத ட்ரெஸ் வாங்கி நான் ஒயிட் ட்ரெஸ்ஸோட நான் ஆலயத்துக்கு வருவேன் என்கிற சந்தோஷத்தோடு இருப்பாங்க. இவை எல்லாம் கர்த்தரோடு கூட சேர்ந்து இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிறதான ஒரு நல்ல குணாதிசயங்களாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை ஆண்டவரை விட்டு நாம் தூரமாக இருப்போமே என்றால், ஆண்டவரை விட்டு விலகி இருப்போமே என்று சொன்னால், பாருங்க, சீஷர்கள் ஆண்டவரை விட்டு விலகி இருந்தார்கள். நடந்த விஷயம் ஆவேசம் வருகிறது. இயேசுவை பார்த்த உடனே இயேசு என்று தெரியாதபடிக்கு அவங்க பிசாசு ஆவேசம் என்று கத்த ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றை புரிந்து கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் இந்த உலகத்திலே வெளிப்பட்டார். பாருங்க, நமக்கு நல்லா தெரியும், அடிக்கடி சபையில சொல்லிருக்கிறேன், லேகியோன்ங்கிற பிசாசை இயேசு துரத்தினார். லேகியோன் சொன்னா, அதாவது ரோம பேரரசுடைய ஒரு பவுஞ்ச் படை வீரர்களுடையதான தன்மை, 4000 முதல் 6000 படை வீரர்கள் கொண்டதான ஒரு பவுஞ்ச், ஒரு பெட்டாலியன் தான். பாருங்க, லேகியோன். ஒரு மனுஷனுக்குள்ள லேகியோன், லேகியோன் என்கிற பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள இருந்துச்சு. அதாவது லேகியோன்கிற பிசாசுடைய கூட்டங்கள் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்துச்சு. பாருங்க, 4000 முதல் 6000 பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா எப்படி இருக்கும் பாருங்க. அந்த மனுஷன் அவ்வளவு கொடிய மனுஷன். வாசிங்க, பிரைஸ் தி லார்ட். பிசாசு அவனை கொடிய மனுஷனா வச்சிருந்துச்சு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 8:28. சீக்கிரம் வாசிங்க, டைம் இல்ல. அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு பாருங்க, இயேசுவை கண்டபோது என்னாச்சு? ஏன்னா இயேசு பிசாசின் கிரியையை அழிக்கும்படிக்கே இந்த உலகத்திலே வந்தார். அப்போ இயேசுவை கண்ட உடனே அவனுக்கு கூக்குரல். பாருங்க, தேவ பிள்ளைகள் ஒன்றை புரிந்து கொள்ளணும். இயேசுவை பார்க்கிற தேவ பிள்ளைகள், இயேசுவோடு இருக்கிற தேவ பிள்ளைகள், நாம் கடந்து செல்லும் போது பிசாசின் கிரியைகள் நிர்மூலமாகும். கூக்கரலிட்டு வாசிங்க. கூக்கரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, வாசிங்க, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று மகா சத்தத்தோட சொன்னான். மகா சத்தத்தோட சொன்னான். அவனுடைய குணாதிசயம் எப்படி இருக்கு வாசிங்க. 27 முதல் வாசிங்க. 27 முதல் வாசிங்க. அவர் கரையிலிருந்து இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும். அந்த பிசாசு என்ன பண்ண விடல? அவனை வஸ்திரம் தரிக்க விடல. அப்படிதானே? பாருங்க, பிசாசுக்கு கிரியையே, பிசாசுக்கு செயலே அவன் என்ன பண்ணாது? வஸ்திரம் தரிக்க விடக்கூடாது. இப்போ மாடர்ன் சொல்லிட்டு நிறைய பேருக்கு பாருங்க, 3 மீட்டர் 4 மீட்டர் ட்ரெஸ் வாங்க வேண்டிய இடத்துல 1/2 மீட்டர்லயே ட்ரெஸ் முடிச்சிடுறாங்க. மாடர்ன் சொல்லிட்டு என்ன, அந்நிய நாட்டுடைய கலாச்சாரங்கள் அதிகமாக இந்திய தேசத்திற்குள்ளாய் வந்து இந்தியாவின் கலாச்சாரமும் சீர்கெட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலைகளுக்குள்ளாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் பாருங்க, பிசாசு பிடிச்சவனுக்கு எது போடுறதுக்கு பிடிக்கல? மறுபடியும் வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. பிசாசுகள் பிடித்தவனோ வஸ்திரம் தெரியாதவனும் அவனுக்கு என்ன போட முடியல? அப்போ மாடர்ன் ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வஸ்திரத்தில் குளறுபடி இருக்குன்னா, வஸ்திரத்தில் என்ன மாறுபாடு இருக்குன்னா, வஸ்திரத்தின் நோக்கம் என்னன்னு சொன்னா சரீரத்தை மறைப்பதற்கு. அப்படின்னு சரீரத்தினுடையதான அங்கங்களை மறைப்பதற்கு தான் வஸ்திரம். இப்ப நிறைய பேருக்கு அது ஒரு ரொம்ப மாடல் ஆயிடுச்சு, ரொம்ப ரொம்ப என்ன ஒரு சாதாரணமா ஆயிடுச்சு. ஒவ்வொரு பெற்றோரும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், பிரைஸ் தி லார்ட், உங்களுடைய பிள்ளைகளுடையதான வஸ்திரம் எப்படிப்பட்டதா இருக்குன்னு சொல்லி நீங்கள் கவனிக்கணும். பாருங்க, பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை நம்ம பிள்ளைகளை பார்க்கும்போது நம்ம பிள்ளைகளை நினைப்போம், ஆனா மற்றவங்க பார்க்கும்போது பிள்ளைங்களை என்ன பண்ண மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. அதனால நானும் சில நேரத்தில் பார்ப்பேன், சர்ச்சுக்கெல்லாம் வரும்போது ரொம்ப பரிசுத்தமா
ரொம்ப நல்லதா, ஐயோ இவங்க எல்லாமா இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி தோணும். ஆனா சிலத்தில் சிலருடைய ப்ரொஃபைல் பார்த்தா தெரியும், சிலருடையதான ஸ்டேட்டஸ்ல பார்த்தா தெரியும், சிலருடையதான என்ன வெளியில போய் அவங்க எங்கேயாவது பார்த்தா தெரியும், இவ்வளவு ஆக்வர்டா இவ்வளவு இதா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்களே அப்படி தெரியும். தேவ பிள்ளைகள் நாம் தேவ சமூகத்திலே வரும்போது மாத்திரமல்ல, எங்கு சென்றாலும் நம்முடைய வஸ்திரத்தில் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். யார்கிட்ட வஸ்திரத்தில் கவனம் இல்லாமல் இருப்பான்னா, பிசாசு பிடிச்சவனுக்கு வஸ்திரம் போடுறது எப்படி இருக்கும், பிடிக்காது. அப்படி சொன்னால் தான் ரொம்ப மாடர்னாக ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு அவனுக்கு சிந்தனை வரும். இல்லைன்னா வஸ்திரமே போட பிடிக்காது. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, வஸ்திரம் தெரியாதவரும் வசிய வீட்டில் தங்காமல். நிறைய பேருக்கு நிறைய சகோதரமாருக்கு வேலை முடிஞ்சு எங்க வர பிடிக்காது. நிறைய பேருக்கு 5 மணிக்கு வேலை முடியும், வீட்டுக்கு வந்து சேர எத்தனை மணிக்கு, ஒரு 10 மணிக்கு. ஏன் பிரதர்? இல்லை பாஸ்டர், அந்த வேலை இந்த வேலை அந்த வேலைன்னு சொல்லுவாங்க. 5 மணிக்கு வேலை முடிஞ்சுன்னா 5:30 மணிக்கே வீட்டுக்குள்ளே வர முடியும். ஆனால் எங்கே வரதில்லை. ஏன்னா எது பிடிச்சிருக்கு, அது பிடிச்சி அங்கேயா சுத்த வைக்கும். அங்கேயா சுத்த வச்சுட்டு லாஸ்ட்டில் ஒரு தூங்குற நேரம் ஒரு 10 மணியாக வீட்டில் வந்து சாப்பிட்டு தூங்க வேண்டியது. பாருங்க, வசனம் சொல்லுது, இந்த பிசாசு பிடிச்சவன், வஸ்திரம் தெரியாதவன், வீட்டில் தங்காதவன், வாசிங்க, பிரேத கல்லறைகளிலே தங்கினவன். பாருங்க, நான் அடிக்கடி பார்ப்பேன். பாருங்க, நம்ம சர்ச்சுக்கு பின்னாடி கொஞ்சம் தூரம் போனோம்னா ஒரு மயானம் இருக்கு. ஏதாவது ஊழியம் முடிச்சு நான் அப்படி இந்த காடம்பாடி வழியா சுத்தி நான் வந்தேன்னு சொன்னா, ஒரு ராத்திரி 9 மணி 10 மணி இருக்கும். அந்த மயானத்துக்கு பக்கத்துல 4-5 பேர் சேர்ந்து உட்கார்ந்து இருப்பாங்க. எதுக்குடான்னு பார்த்து நம்ம லைட்டை டிம் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா, பாட்டில் வச்சு தண்ணி அடிச்சிட்டு இருப்பாங்க. ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது எங்க யூஸ் பண்றாங்க? மயானம். ஏன்னா பிசாசு அவங்கள மயானத்துல கொண்டு உட்கார வச்சிருக்கு. வீட்டில் போய் உட்காராதபடிக்கு மயானத்தில் போய் உட்கார்றாங்க. ஏன்னா அவங்க கண்ட்ரோல்ல இல்ல, அவங்க பிசாசின் கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க. ஏன்னா ஆண்டவரை விட்டு தூரமா இருக்கிறபடினால் பிசாசு அவர்களை தேவ சமூகத்தை விட்டு தூரமாய் கொண்டு போய் தேவ சமூகத்தை விட்டு விலக்கி கொண்டு போய் வச்சிருக்கு. தேவ பிள்ளைகள் இவைகளில் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் சொல்ல போன நிறைய காரியங்கள் இருக்கு. திருவள்ளுவர் இருக்கிறார், முடிக்கிறேன். பாருங்க, வசனம் சொல்லுது பாருங்க, 2வது அவர் ஆவேசம் என்று சொல்லி. முதல்ல என்ன பண்ண சொன்னாங்க? அவங்க என்ன பண்ணாங்க? கலக்கம் அடைந்தாங்க. 2வது ஆவேசம் என்று சொல்லி. தொடர்ந்து வாசிங்க. பயத்தினால் அலறினார்கள். பிரைஸ் தி லார்ட். 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 3வது பயத்தினால் என்ன பண்ணாங்க? அலறினார்கள். இயேசுவை விட்டு தூரமா இருந்தா பயந்து அலறிடுவாங்க. சிலவங்க ராத்திரி தூங்கும் போது ஏதாவது ஒரு சொப்பனத்தை கண்டுருவாங்க. யானை விரட்டுற மாதிரி, பாம்பு கொத்துற மாதிரி, இல்லைன்னா குழியில போய் விழுற மாதிரி என்ன பண்ணுவாங்க? சொப்பனம் கண்டு ஐயோ அம்மா அப்பான்னு பயங்கரமாக, என்னடா விஷயம்? ஓ அப்பா பரவாயில்லை, நான் என்ன பண்ணிட்டேன், தூங்கிட்டு தான் இருக்கிறேன், இல்லை செத்து போயிட்டேன்னு நினைச்சேன். பாருங்க, நிறைய பேர் பயத்தினால் அலறிடுவாங்க. ஏன்னா ராத்திரி ஜபமே பண்றதில்லை, ராத்திரி குடும்ப ஜபமே பண்றதில்லை. பாருங்க, ஜபமே பண்ணாம குடும்ப ஜபமே பண்ணாம தூங்க போயிருவாங்க. ராத்திரி கத்தி முறையிட்டு தூங்குறவங்களே தூங்க மாட்டாங்க. ஏன்னா பயத்தினால் அலறாங்க. இயேசுவை விட்டு தூரமா இருக்கிறார்கள். இயேசுவுக்கு அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் அதிகம் தூரமா இருக்கிறபடினாலே பயம் அவர்களை ஆட்கொள்ள ஆரம்பித்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை வேளையிலே நான் கற்றுக் கொடுக்கிறதான முக்கியமான காரியம், இயேசு இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்குமே என்று சொன்னால் அது ஒரு சூன்யமான வாழ்க்கையா இருக்கும். இயேசு இல்லாத வாழ்க்கை என்று சொன்னால் அது கலக்கம் நிறைந்த வாழ்க்கையா இருக்கும். இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை என்று சொன்னால் ஆவேசம் என்று கத்துகிற வாழ்க்கையா இருக்கும். இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை என்று சொன்னால் அது பயத்தினால் நிறைந்த வாழ்க்கையா இருக்கும். தேவன் அப்படி இருக்கும்படியாய் தேவன் நம்மை அழைக்கவில்லை. தேவனோடு கூட சேர்ந்திருந்து தேவனை ஆராதிக்கும்படியாகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகையால் தேவ பிள்ளைகள், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகள், இயேசுவோடு நாம் சேர்ந்து இருப்பதுதான் நமக்கு எவ்வளவு சந்தோஷம் என்பதை தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஒரே ஒரு வசனத்தை உங்கள் மத்தியில் சுட்டிக்காட்டி நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். அதற்கு அவன் நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு, அதற்கு ஆதாம் நாம் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்று சொன்னான். ஏன் ஒளிச்சான்? கீழ்ப்படியாம செய்து கீழ்ப்படியாமல் இருந்து தேவன் சொன்ன வார்த்தைக்கு மாறாக செஞ்சு இயேசுவை விட்டு தேவனை விட்டு தூரமா போயிட்டான். தூரமா போனதுனால ஆண்டவர் பகலில் குளிர்ச்சியான வேளையில வந்து தோட்டத்தில் உலாவும் போது ஆண்டவரோடு சந்தோஷமாய் பேச வேண்டியவன், ஆண்டவரோடு சந்தோஷமாய் காணப்பட வேண்டியவன், ஆண்டவருடைய இடத்துல நல விசாரிக்க வேண்டியவன், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருக்குள்ளே கலிகூற வேண்டியவன் கீழ்ப்படியாமல் செய்தபடினாலே தோட்டத்தின் நடுவில் நின்றான விருட்சத்தின் கனியை ஏவாள் பறித்து புசித்து தன் கணவனுக்கு கொடுத்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தூரமாய் போனபடினாலே இப்பொழுது ஆண்டவரை பார்ப்பதற்கே பயந்து போய் நிற்கிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஆண்டவருக்கும் உள்ளதான கேப், நமக்கு ஆண்டவருக்கும் உள்ளதான தூரம் எப்படி இருக்கிறது? தூரமாக இருப்போமே என்று சொன்னால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கலக்கம் நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்யும். தூரமாக இருப்போம்னு சொன்னா ஆவேசம் என்கிற வார்த்தை பிசாசு நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்வான். தூரமாக இருப்போமே என்றால் பயந்துகிட்டே இருந்துகிட்டு இருப்போம். பிரைஸ் தி லார்ட். பயந்துகிட்டே இருந்துட்டு இருப்போம். கலக்கமும் பிசாசின் தன்மைகளும் பயமும் மாறணும்னு சொன்னா இயேசுவை நாம் கட்டியாய் பிடித்துக் கொள்ளுவோம். அதிகமாய் இயேசுவோடு கூட நாம் பேசுகிறவர்களாய் காணப்படுவோம். இயேசுவோடு கூட ஜீவிக்கிறவர்களாய் காணப்படுவோம். இயேசுவை போல பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களாய் காணப்படுவோம். இயேசுவை போல உண்மையாய் வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனம் ஒரு காலம் பொய் உரையாது. வேத வசனம் நம்மோடு கூட இடைப்படுகிறதா இருக்கிறது. ஒருவேளை இந்த காலை வேளையில கலக்கத்துக்குள்ள இருப்பீங்கன்னா, ஆவேசம் என்று சொல்லி பிசாசின் ஆளுகைக்குள்ளாக நீங்கள் காணப்பட்டு கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா, பயந்து போய் இருப்பீங்கன்னு சொன்னா, இயேசுவை முருக பிடிங்க. இயேசுவை நம்பினவங்க, இயேசுவை முருக பிடிச்சவங்க வெட்கப்பட்டு போனதே இல்லை. அவர்களை இயேசு பாதுகாத்தவராய் இருந்தார். அல்லேலூயா. அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ இயேசுவை நம்பி இயேசுவின் அருகாமையில வந்தாள். இயேசுவிடத்திலே வந்தால் எனக்கு சொஸ்தம் உண்டாகும். வைத்தியர்களால் அநேக வைத்தியர்களாலே பாதிக்கப்பட்டிருக்கிறேன். அநேக வைத்தியர்களால் பணம் செலவழிந்து போய்விட்டது. அநேக வைத்தியர்களால் எனக்கு விடுதலை கொடுக்க முடியாமல் போய்விட்டது. பணமும் இல்லை, ஆதரவும் இல்லை. இனி எந்த வைத்தியர்கிட்ட போன தெரியாம இருக்கு என்று சொல்லி ஒருவேளை கலக்கத்தோடு இருந்து கொண்ட அந்த சகோதரனுடைய வாழ்க்கையில பிரைஸ் தி லார்ட், அருமையான தேவனுடைய பிள்ளையை இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்தாள். தூரமாயிருந்த சகோதரி இயேசுவின் அருகாமையிலே வந்தாள். தூரமாயிருந்த சகோதரி இயேசுவின் கிட்ட வந்தா, இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இம்மீடியட்டா, உடனடியாய் அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போனது. அல்லேலூயா. இயேசுவின் அருகாமையில் வந்தாள். அவருடைய கலக்கம் மாறினது. அவளுடையதான பிசாசின் கிரியைகள் நிர்மூலமானது. அவளுடைய பயம் மாறினது. அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். இந்த காலை வேளையில தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில ஒன்று ஆராய்ந்து பார்ப்போம். இயேசுவை விட்டு தூரமாக இருக்கிறோமா, இல்லை இயேசுவின் அருகாமையில் இருக்கிறோமா? ஆராய்ந்து பார்ப்போம். கலக்கம் மாறணும்னு சொன்னா, பிசாசின் தந்திரங்களிலிருந்து விடுவிக்கப்படணும்னு சொன்னா, பயம் மாறணும்னு சொன்னா இயேசுவோடு கூட சேர்ந்து இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்களையும் மூடுவோம். எல்லாரும் கண்களையும் மூடி ஜெபிப்போம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் நம்மத்திலே பலமாய் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அநேகரோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஒவ்வொருடைய இருதயத்திலும் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தையை காதுள்ளவன் கேட்க கடவன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேளையில தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை நாம் ஆண்டவரை விட்டு தூரமாக இருந்து கொண்டிருப்போமே என்றால், நம்முடைய இருதயத்தில் ஆண்டவர் இப்போது நம்மிடத்தில் பேசிட்டு இருக்கிறாரு. அருமையான மகனே, மகளே,
நீ என்னை விட்டு தூரமாய் இருந்து கொண்டிருக்கிறாய். நீ என்னை விட்டு தூரமாய் இருந்து கொண்டிருக்கிறாய். ஏன் உன்னுடைய வாழ்க்கையில் கலக்கம்? ஏன் உன் வாழ்க்கையில் பிசாசின் போராட்டம்? ஏன் உன் வாழ்க்கையில் பயம்? என்னை விட்டு தூரமாக இருக்கிற, என்னை விட்டு தூரமாக இருக்கிற. நீ என்னோடு கூட அருகாமையில் வா, என்னோடு கூட சேர்ந்து வா, என்னோடு கூட சேர்ந்து வா. நான் உன்னை சுமக்க ஆயத்தமாக இருக்கிறேன். நான் உன்னை சுமக்க ஆயத்தமாக இருக்கிறேன். ஒருவேளை உலகத்தின் மக்கள் உங்களை சுமக்காமல் இருக்கலாம். உங்களுடைய பெற்றோர் உங்களுக்கு ஆதரவு இல்லாமல் இருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு ஆதரவு இல்லாமல் இருக்கலாம். உங்களுடைய கணவன் மனைவி உங்களுக்கு ஆதரவு இல்லாமல் இருக்கலாம். இயேசு சொல்றார், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன்னை பலப்படுத்த போதுமானவராய் இருக்கிறேன். உன்னுடைய வேதனையை மாற்ற நான் போதுமானவராய் இருக்கிறேன். உன் கண்ணீரை துடைக்க நான் போதுமானவராய் இருக்கிறேன். இயேசுவின் அருகாமையில் வருகிற பிள்ளைகளை கர்த்தர் நடத்துகிறவராய் இருக்கிறார். தேவ சமூகத்தில் எல்லாரும் முழங்கால் படி போட்டு கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் போது, என்னை முழுவதுமாய் நான் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். நான் இயேசுவின் அருகாமையில் இருந்து இயேசுவோடு கூட இருந்து வாழும்படியாய் நான் விரும்புகிறேன் சொல்றவங்க உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி பிடிங்க. நான் இயேசுவின் அருகாமையில் இருந்து இயேசுவோடு கூட வாழும்படியா நான் விரும்புகிறேன். இயேசுவை விட்டு தூரமாய் போய்விடாதபடிக்கு என் இயேசுவோடு கூட வாழ விரும்புகிறேன் சொல்றவங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கரங்களை கீழே போடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் தகப்பனே, நீர் எங்களோடு கூட இடைப்பட்ட வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த காலை வேளையில் நீர் பேசின வார்த்தைகள் எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறபடினால் உமக்கு நன்றி. உம்மோடு கூட இன்னும் ஐக்கியப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறபடினால் உமக்கு நன்றி. கர்த்தாவே, ஒருவேளை இயேசுவை உம்மை விட்டு தூரமாய் இருந்து கொண்டு கலக்கத்திலே, பிசாசின் அடிமைத்தனத்திலே, பயத்திலே யாராவது இருப்பாங்கன்னு சொன்னா அவைகளை கர்த்தர் முற்றிலுமாய் மாற்றி உம்மோடு கூட சேர்த்து உமக்கு நேராய் பிள்ளைகள் வளர வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சபையின் மக்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன். தேவ ஆசீர்வாதம் பிள்ளைகளோடு நிறைவாய் தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் போக்கில் வருத்திலும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க. நன்மையினால் நிரப்புங்க. அற்புதங்களை செய்யுங்க. தேவ நாமம் மகிமைப்படட்டும் ஐயா. கர்த்தர் செய்கிறபடியினால் உமக்கு நன்றி. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். தொடர்ந்து திருவிருந்து ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்தாங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானோட ஐக்கிய நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளை திருவிருந்தின் நேரம். ரட்சிக்கப்பட்டு மூழ்கி ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் திருவிருந்திலே பங்கெடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.